ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸலில் பில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பில் இங்கே கொடுத்துருக்குறேன். இந்த கால்குலேஷன்ஸ், இந்த என்ட்ரி எல்லாம் எப்படி பண்ணலாம், இதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக ரிசீவ் ஆகிட்ருக்கும். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். செல் A1 இருந்து E1 வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். தென் மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துட்றேன். தென் A2 இருந்து E2 வரைக்கும் மெர்ஜ் அண்ட் சென்டர். தென் A3 இருந்து E3 வரைக்கும் மெர்ஜ் அண்ட் சென்டர். தென் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் உங்கள் கம்பெனி நேம் கொடுக்கலாம். நான் QTech Info மொபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். QTech Info மொபைல்ஸ். தென் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். இதில் அட்ரஸ் கொடுத்துங்க. நான் எம்ஜிஆர் நகர் அப்படின்னு கொடுக்குறேன். எம்ஜிஆர் நகர், சென்னை 600001. ஓகே. தென் இதில் டேக்ஸ் பில் அப்படின்னு கொடுக்குறேன். டேக்ஸ் பில். நீங்கள் டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த QTech Info மொபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் இல்லை, இதுக்கு மேலேயும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். தென் இதில் கிளிக் பண்ணுறேன். தென் பில் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். பில் நம்பர். தென் காலன் கொடுத்துக்கிறேன். தென் C4 செல், இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். இதில் டேட் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். காலன் கொடுத்துக்கிறேன். தென் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். இதில் ஒரு டேட் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த 5th ரோவை இப்போதைக்கு நாம் ஸ்கிப் பண்ணுறோம். அப்புறமா டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். 6th ரோவில் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். இதில் சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். SI நம்பர். தென் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். இதில் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் நேம் ஆஃப் த ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பர்டிகுலர்ஸ் அப்படின்னும் கொடுத்துக்கலாம். நான் இந்த B காலமோட விட்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா நாம் ப்ராடக்ட்ஸ் நேம்ஸ் கொடுக்கணும். தென் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். இதில் ரேட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ரேட் மீன்ஸ் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். தென் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். இதில் குவான்டிட்டி அப்படின்னு டைப் பண்ணுறேன். நீங்கள் QTY அப்படின்னும் கொடுத்துக்கலாம். தென் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். இதில் அமௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். சீரியல் நம்பரில் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் ஐட்டம்ஸ், இதில் சாம்சங் M32 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். M32 ரேட் 14,999. குவான்டிட்டி 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரிமைனிங் சீரியல் நம்பர்ஸ், ஐட்டம்ஸ், ரேட், குவான்டிட்டி இதெல்லாம் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன். Ctrl V கொடுத்து நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லா ஐட்டம்ஸும் நமக்கு இங்கே வந்துருச்சு. ரேட், குவான்டிட்டி, சீரியல் நம்பர் எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நாம் ரேட்டையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி இங்கே அமௌண்ட் கொண்டு வரலாம். அதுக்கு இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் கொடுங்க. தென் ரேட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். தென் இன்டு சிம்பிள் கொடுத்துருங்க. தென் குவான்டிட்டி இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். தென் என்டர் கொடுத்துருங்க. உங்களுக்கு சாம்சங் M32 ப்ராடக்ட் 3 குவான்டிட்டிக்கு அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது கேல்குலேட் ஆகி வந்துடும். இப்போ நான் இதில் கிளிக் பண்ணி அந்த ஃபார்முலாவை ரிமைனிங் செல்ஸுக்கும் அப்ளை பண்ணுறேன். எல்லா ப்ராடக்ட்ஸோடவும் குவான்டிட்டி ரேட்டோட கேல்குலேட் ஆகி உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது வந்துடும். 17th ரோவில் இந்த செல்ல இருந்து இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். மெர்ஜ் அண்ட் சென்டர். தென் இதுவும் செலக்ட் பண்ணுறேன். மெர்ஜ் அண்ட் சென்டர். இதுவும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் அண்ட் சென்டர். இப்படி 21st இருக்குல்ல, அந்த ரோ வரைக்கும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துருங்க. தென் இந்த செல்லை கிளிக் பண்ணி இதில் டோட்டல் அப்படின்னு கொடுத்துட்றேன். டோட்டல். தென் இந்த செல்லை கிளிக் பண்ணி டிஸ்கவுண்ட் அட் 10% அப்படின்னு கொடுத்துட்றேன். தென் அடுத்த செல்லை சப் டோட்டல் அப்படின்னு கொடுத்துட்றேன். சப் டோட்டல். தென் நெக்ஸ்ட் செல்லில் GST at
18% அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னெல்லாம் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு சிம்பிளாக ஜஸ்ட் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து காட்டுறேன். ஓகே, கால்குலேஷன். தென் இந்த செல்லை கிளிக் பண்ணி இதில் கிராண்ட் டோட்டல் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். கிராண்ட் டோட்டல். ஓகே, தென் இந்த செல்லை கிளிக் பண்ணி இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் வாங்க, ஹோமில் இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா, ஆல் பார்டர்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கியூடெக் இன்ஃபோ மொபைல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிவிட்டு பி கொடுங்க. இதில் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணிடலாம். இதோட சைஸை நான் 20க்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். தென் இது இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபாண்ட் சைஸ் நான் 12 கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் நாம் பண்ண போகிறது இந்த டேக்ஸ் பில் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை நான் 14 கொடுக்குறேன். அதே நான் போல்ட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இவ்வளோத்தையும் 6th ரோவில் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணிடுறேன். தென் இதில் கிளிக் பண்ணி இதை நான் ஃபில் பண்ணுறேன். ஓகேவா, நல்லா கவனிச்சுங்க. ஃபில் பண்ணுவோம். நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கலர் கொடுப்போம். ஓகே, கலர் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நாம் பண்ண போகிறது இந்த கரன்சி ரேட் அமௌண்ட் வரதுனால நாம் ருப்பீஸ் சிம்பிள் கொடுக்கணும். அதை நாம் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போகிறேன். அதில் கரன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேட்டகரிக்கு கீழே கரன்சின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிம்பிளில் போய் அதில் கிளிக் பண்ணி ஹிந்தி அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா, இங்கே ருப்பீஸ் சிம்பிள் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். டெசிமல் பிளேசஸ் 2 வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே 0 கொடுத்து விட்டுடலாம். 2 அப்படியே இருக்கட்டும். ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு பார்த்தேன்னா இங்கே ருப்பீஸ் சிம்பிளும் கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதையும் செலக்ட் பண்ணி சேம் மேனரில் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் கரன்சி, அதில் ஹிந்தி. ஓகே, சம்டைம்ஸ் நீங்கள் 2007 வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆசாமி அப்படின்லாம் இருக்கலாம். எப்படி நமக்கு தேவை ருப்பீஸ் சிம்பிள். ஓகேவா, ஓகே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ருப்பீஸ் சிம்பிள் வந்துடும். இப்போ நாம் டோட்டல் கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். ஈக்குவல் கொடுத்துட்டு சம் கொடுங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணி இது வரைக்கும் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து விட்டுருங்க. தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்று கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். தென் டிஸ்கவுண்ட் 10% நாம் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுங்க. தென் 10% அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. தென் இன்டு கொடுத்துட்டு இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குல்ல, இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 10% கால்குலேட் ஆகி இங்கே வந்துடும். இப்போ நாம் சப் டோட்டல் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் கொடுங்க. இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குல்ல, இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு மைனஸ் கொடுங்க. டிஸ்கவுண்ட்டை நாம் மைனஸ் பண்ணணும். மைனஸ் கொடுத்துட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஓகே, ப்ராடக்டை சேல் பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதனால தான் நாம் அதை மைனஸ் பண்ணுறோம். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் ஜிஎஸ்டி 18%. இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க. ஈக்குவல் 80% இன்டு சப் டோட்டல் அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் கால்குலேட் ஆகி வந்துடும். தென் கிராண்ட் டோட்டல், அதுக்கு இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் சப் டோட்டல் இருக்கிற அமௌண்ட் இருக்கிற இந்த செல், சப் டோட்டல் இருக்கிற அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுங்க. தென் ஜிஎஸ்டி % அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் டோட்டல் கிடச்சிரும். 22nd ரோவில் இந்த செல்லை கிளிக் பண்ணி இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். தென் மெர்ஜ் அண்ட் சென்டர்.
தென் 24th ரோவில் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் அண்ட் சென்டர். இந்த செல்லை கிளிக் பண்ணி ஃபார் QTech Info மொபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். QTech Info மொபைல்ஸ். தென் இந்த செல்லை கிளிக் பண்ணி இதில் ஆதரைஸ்ட் சிக்னேச்சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணி Ctrl B கொடுத்து போல்ட் பண்ணிடுறேன். இல்லைனா அது அப்படியே இருக்கட்டும். ஃபார் QTech Info மொபைல்ஸ் இந்த செல்லை கிளிக் பண்ணி Ctrl B கொடுத்து போல்ட் பண்ணிடுறேன். தென் கிராண்ட் டோட்டல் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl B கொடுத்து போல்ட் பண்ணிடுறேன். தென் சப் டோட்டல் அதையும் Ctrl B கொடுத்து போல்ட் பண்ணுறேன். டோட்டல் அதையும் Ctrl B கொடுத்து போல்ட் பண்ணிட்டேன். தென் இது இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். அலைன் ரைட். அதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl R. இதையும் கிளிக் பண்ணி ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன். ஓகே. நெக்ஸ்ட் நாம இங்கே மேலே இந்த 5th ரோ இது இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துட்றோம். மெர்ஜ் அண்ட் சென்டர். இதில் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். இதுலேயும் டாப் அலைன்மெண்ட். இது இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் M அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. தென் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஸ்மால் லெட்டரில் Sன்னு கொடுத்துருங்க. தென் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹைஃபன் கீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே. ப்ரெஸ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இனி நல்லா கவனிங்க. கீபோர்டில் Alt கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுவீங்க. இப்போ நீங்கள் ஸ்பேஸ் பார் கீ கொடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஹைஃபன் கீயை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லைன் வந்துடும். ஓகே. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது இவ்வளோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது வந்திருக்கும். ஓகேவா. நீங்கள் அதனால் பயப்பட வேணாம். ஏன்னா அந்த லைன் கீழே போயிடுச்சே அப்படின்னு யோசிக்க வேணாம். நீங்கள் ஜஸ்ட் அந்த ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். ஓகேவா. நெக்ஸ்ட் நீங்கள் பில் நம்பர் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணி இது வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள். தென் இதில் கிளிக் பண்ணி நோ பார்டர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அவுட் சைட் பார்டர்ஸ் அப்படின்னு கொடுத்து விட்ருங்க. தென் டேட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணி இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ரைட் கொடுக்கலாம். ஓகேவா. ரைட் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வந்துடும். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். டேட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணி இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆல் பார்டர்ஸ் இதில் இருக்குல்ல இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். அதில் நோ பார்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அவுட் சைட் பார்டர்ஸ் அப்படின்னு கொடுத்து விட்டுருங்க. ஓகேவா. இனிமேல் நீங்கள் சிம்பிளாக ஏதாவது அலைன்மெண்ட் ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தாங்க. அவ்வளோ டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏதாவது அலைன்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா. எல்லா விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது ஒரு சிம்பிளான பில் ஃபார்மேட்டு தான். ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு பில் ஃபார்மேட். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணிடுவோம். இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் அலைன்மெண்ட்டில் கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா. ரொம்ப சிம்பிள் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.